டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, 12 நட்பு நாடுகளின் பங்கேற்புடன் பிரகதி 2026 கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு தொடங்கியது? பதில், மேகாலயாவில் உள்ள உம்ரோய் இராணுவ தளத்தில். சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இது ஒரு பன்னாட்டு கூட்டு இராணுவ பயிற்சியாகும். அதாவது இரு நாடுகள் மட்டும் பங்கேற்காமல் ஒரே நேரத்தில் பல நாடுகள் இணையும் கூட்டு பயிற்சி. இதில் பங்கேற்கும் 12 நாடுகளோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மாலத்தீவ், மியான்மர், நேபாள், பிலிப்பைன்ஸ், செஷல், இலங்கை மற்றும் வியட்நாம். காடுகள் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளை கையாள்வது மற்றும் இந்தியாவின் ஆத்ம நிர்பார் பாரத் எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு தயாரிப்புகளை உலக நாடுகளுக்கு காண்பிப்பது இதன் நோக்கமாகும். இது ரிலேட்டடாக சில ஸ்ட்ராட்டஜிக்கை பார்க்கலாம். இந்த மேகாலயா மாநிலத்தோட தலைநகர் பார்த்தீங்கன்னா ஷில்லாங். அது ஸ்காட்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட், கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைப்பார்கள். உம்ரோய் அப்படிங்கிறது மேகாலயாவில் இருக்கிற மிக முக்கிய இராணுவ தளமாகும். இது இந்தியாவின் புகழ்பெற்ற கூட்டு இராணுவ பயிற்சி மையமாகும். வெளிநாடுகளுடன் நடக்கும் பல முக்கிய இராணுவ பயிற்சிகள் இங்குதான் நடத்தப்படுகின்றன. அதே மாதிரி அதிக மழைப்பொழிவு பெறும் இடமும் இங்கே தான் இருக்குது. அதாவது மௌசின் ராம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடம் கூட இங்கே மேகாலயாவில் தான் இருக்குது. இந்த பிரகதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜன். அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படையில் மிக உயரிய கேட்டகரி ஏ பறக்கும் பயிற்றுவிப்பாளர் தகுதி பெற்ற நாட்டின் முதல் பெண் அதிகாரி யார்? பதில், சான்யா. இவர் இந்திய விமானப்படையில் மிக கடினமான உயரிய தகுதியான கேட்டகரி ஏ குவாலிஃபைடு ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் எனும் பட்டம் பெற்ற நாட்டின் முதல் பெண் அதிகாரி என்ற வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஸ்கூலில் இந்த கடினமான பயிற்சியை அவர் நிறைவு செய்தார். கேட்டகரி ஏ தகுதி பெற்ற அதிகாரிகள் இளம் விமானிகளுக்கு மேம்பட்ட போர் விமான பயிற்சி அளிப்பதுடன் பயிற்சியாளர்களையே மதிப்பிடும் மிக உயரிய அதிகாரத்தை கொண்டவர்கள் ஆவர். இது ரிலேட்டடாக சில ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின் பார்ப்போம். விமானப்படை தினம், இந்தியாவின் விமானப்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் 8. இந்த விமானப்படை தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அதுபோக இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்தியாவின் முதல் பெண் போர் விமான பைலட்டுகள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவானி சதுர்வேதி, பாவனா காந்த், மோகனா சிங். அதாவது இந்த மூணு பேருமே அட் அ டைமில் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் முதல் பெண் போர் விமான பைலட்டுகள் ஆவார்கள். அடுத்த கேள்வி, ஐக்கிய அரபு அமீரகத்தை முந்தி இந்தியாவின் 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? பதில், சிங்கப்பூர். 2026ஆம் ஆண்டின் புதிய வர்த்தக தரவுகளின்படி இந்தியா அதிகப்படியான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தை பின்னுக்கு தள்ளி சிங்கப்பூர் 2வது இடத்தை பிடித்துள்ளது. மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியான வர்த்தக பாதைகளில் ஏற்பட்ட கடுமையான இடையூறுகள் காரணமாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதன் விளைவாக சிங்கப்பூருடனான இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் பெருமளவில் அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக தொடர்ந்து அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைக்க இந்தியாவின் முதல் சூரிய சக்தியால் இயங்கும் ஆல்கே ட்ரீ எனப்படும் பாசி மரம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? பதில், மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால். மத்திய பிரதேசத்தின் போபாலில் இந்தியாவின் முதல் ஆல்கே ட்ரீ திறக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பயோடெக்னாலஜி உள்கட்டமைப்பு ஆகும். இதில் உள்ள நுண்பாசிகள் சூரிய ஒளியை பயன்படுத்தி காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி மிக அதிவேகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும். ஒரு பாசி மரம் என்பது கிட்டத்தட்ட 10 முதல் 12 சாதாரண மரங்களின் தூய்மைப்படுத்தும் திறனுக்கு சமமாகும். இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக சில ஸ்ட்ராட்டஜிக்கை பார்க்கலாம். இந்த பாசிகளை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா பைக்காலஜி அப்படிம்பாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். இதில் இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தோர் அப்படிங்கிற நகரம் தான் இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, UIDAI எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? பதில், சௌரவ் விஜய். இந்தியாவின் ஆதார் அட்டைகளை வழங்கும் அமைப்பான UIDAIயின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸை பார்ப்போம். UIDAI அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்போ உருவாச்சுன்னா 2009ஆம் ஆண்டு திட்டக்குழுவின் கீழ் ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு பின்னர் 2016இல் ஆதார் சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. இதோட முதல் தலைவர் யாருன்னா நந்தன் நீலகேணி ஆவார்.
நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.